மச்சான் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன்டா, அந்த டீர் ஒத்துக்கவே மாட்டான்டா. கடுப்பேத்துறான்டா அந்த ஆளு. என்னடா நடந்துச்சு? டேய், அடுத்த மாசம் ஃபேமிலியோட வெளியே போலாம் லீவ் கேட்டேன்டா. சரி சரின்னு சொல்லிட்டு இப்போ மொத்த கிளைன் மேன்ஸையும் ஏன்ட்ட தள்ளான்டா அவன். என்னடா சொல்ற? லூசாடா அந்த ஆளு. டேய், உனக்கே தெரியும், போன 3 மாசமா வீட்டுக்கு கூட போகாம வீட்டில் யார்கிட்டையும் பேசாம எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருப்பேன்னு. நீ போய் கேட்க வேண்டியதானா? டேய், கேட்டா சிரிச்சுட்டு அது உங்க வேலை தான் அருண்றான்டா அவன். அவர்ரா அதனால போய் தான் அவனுக்கு தெரியும்ல, சும்மா முடிக்க முடியாத ப்ராஜெக்ட் எல்லாம் டெட்லைன் கொடுத்து தலைவா, இந்த அட்ரஸ் கொஞ்சம் எங்கே இருக்குன்னு சொல்கிறீங்களா ப்ளீஸ்? எல்லா வீடும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியே இருக்குது, அதான். அதெல்லாம் தெரியாதுங்க. கொஞ்சம் பாருங்களேன். கடைசியாக ஆர்டர் தலைவா, ஆர்டர் பண்ண ஒரு ஃபோன் வர சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு எங்கன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுவேன். அதான் தெரியாதுன்னு சொல்கிறேன்ல, நான் இந்த ஏரியாவே கிடையாது. சும்மா வந்து கடுப்பேற்றிக்கிட்டேன். சாரி தலைவா. ஹலோ டேய், டேய் லைன்ல இருக்கியா? சொல்கிறேன். முதல்ல நீ எங்க இருக்க? வீட்டுக்கு எதுக்கு தான். சரி இப்போ என்ன பண்ணலான்னு இருக்க? கடைசியாக ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன், என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். சரி விடு, பார்த்துக்கலாம். தேவையில்லாம மாற்ற போட்டு குழப்பிட்டு இருக்காத. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். The number you have dialed. Happy birthday. தேங்க்யூ. மதி, சாப்பாடு ரெடியாம்மா? ரெடி த. ஒரு 10 minutes எடுத்து வச்சிடறேன். இந்த கால்வலி தைலத்தை பார்த்த? இல்லையா த. மகிழ் எங்க தூங்கிட்டானா? தூங்கிட்டான் த. சரி, ஓகே. ஹாய். இன்னைக்கு சீக்கிரமாக வரேன்னு சொன்னேன். வேலை இருந்துச்சு. ஓ, இன்னைக்கு எப்படி போச்சு ஆஃபீஸ்? ஓகே தான். அப்புறம் இன்னைக்கு நைட்டு இந்த கால்வலி வேற பாடா படுத்துது. உப்புட பயங்கம்மா? மறந்துட்டாத்த. இதோ எடுத்துட்டு வரேன். வழக்கமாக செய்கிற விஷயங்களே மறந்துடுங்க. அருண், சாப்பிடு. சாப்பிட்றேன்ப்பா. அருண், நாளைக்கு ஆஃபீஸ் லீவ் போடுறியா? வேலை இருக்கு மதி. ஓ, அப்போது நைட் எங்கேயாவது வெளியே போகலாமா? நைட் அவுட் மாதிரி? வேலை இருக்குன்னு சொல்கிறேன்ல, காலையில் எழுந்திரிச்சு ஆஃபீஸ் போவேணாமா?
நானும் தாண்டா ஆஃபீஸ் போகணும். உன்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். என்ன அருண், பர்த்டே எதுவுமே எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல. சரி, நாளைக்கு லீவ் போட சொன்னால் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிற. உன்கிட்ட தான் அருண் பேசிகிட்டு இருக்கேன். பேசிட்டு இருக்கேன்ல. ஏ மதி, லூசா நீ? வேலை இருக்குன்னு சொல்றேன்ல, போன போடுங்கற. என்னாச்சு? பாத்துட்டே இருக்கேன், வந்து சும்மா நசன சண்டு இருக்க. நான் என்ன பண்ணேன்? பர்த்டே எதுவுமே என் கூட இல்லைன்னு தானே கேட்டேன். ஏன் அடுத்த வருஷம் வராதா? இப்ப கூட இல்லாம என்ன செத்தா போயிட்டேன். டேய், ஏன் இப்ப சம்மந்தமே இல்லாம கத்துற? உனக்காக தான் கேக் டின்னர்லாம் பிளான் பண்ணேன். ஏண்டி ஆபீஸ் பிரஷர், வேலை இருக்கு, அது இதுன்னுட்டு இருக்கேன். சும்மா பர்த்டே கேக்குன்னு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் போட்டு இப்படி நச்சரிச்சுக்கிட்டு இருக்க. ஆபீஸ்ல தான் நிம்மதி இல்லடா, வீட்லயும் நிம்மதி இல்லை. மதி, வீட்டுக்காக தானே உழைக்கிறேன், வீட்டுக்காக தானே எல்லாம் பண்ணுறேன். அதை ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேறா? வீட்டுக்காக தான்ப்பா பண்ணுறேன், ஆனால் அதுக்காக ஏன் வீட்டில் இருக்கவங்களை கஷ்டப்படுத்துகிற? சொல்லுங்க அத்தை. அட, நான் உன்கிட்ட எதுவும் சொல்லலாம் வரலம்மா. சும்மா கொஞ்ச நேரம் உன்கிட்ட பேசிட்டு இருந்தா உனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குமேன்னு தான் வந்தேன். கேக்கு, பர்த்டே செலிப்ரேஷனு, இதெல்லாம் இப்போ முக்கியமா? இந்த சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் யாராவது கோச்சுப்பாங்களா? அதுக்காக கோவப்பட்டு கத்துவியா? ஏன் நீங்கள் கோவப்பட்டதே இல்லையா? அம்மாவை கத்துனதே இல்லையா? சும்மாவா சொல்லுவாங்க அப்பனுக்கு புள்ள தப்பாமல் பிறந்திருக்கான்னு? நான் கோவப்படுவேன் தான், ஆனால் அடுத்த நாளே பக்கத்துல வந்து உட்காந்துட்டு கூப்பிடலாமா வேணாவா, கூப்பிடலாமா வேணாவான்னு யோசிப்பாரு. கையில ஒரு குலாப் ஜாமுன் பவுல் வச்சுக்கிட்டு என்ன கூப்பிடுவாரு. பச்சை புள்ள மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு. சாரி. எனக்கு வேற குலாப் ஜாமுன்னா பிடிக்குமா, அதனால உண்மையாவத்த? ஆனா இப்போ ஒரு சண்டே போட்டுட்டு எனக்கு இன்னும் குலாப் ஜாமுன் தராம இருக்காரு. அதனால தான் நான் அவர்கிட்ட இன்னும் பேசாம இருக்கேன். இந்த சின்ன விஷயத்துக்காகவா? அருண், லைஃப்பில் சம்டைம்ஸ் நம்ம பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய சந்தோஷத்தை தேடி கொடுக்கும். என்ன பண்ணுறது, நம்ம தான் அதை அடிக்கடி மறந்துடுறோம். வழக்கமா செய்யற விஷயங்களே மறந்துடுங்க. அருண், நம்ம பண்ணுற சின்ன சின்ன தப்பெல்லாம் அடுத்தவங்களை எவ்வளோ பாதிக்கும்னு நமக்கு தெரியாது அருண்.
இதே மதி அவளோட ஆஃபீஸ் ப்ரெஷரை உங்ககிட்ட காமிச்சா நீ ஒத்துக்குவியா? இல்லை இதே நீ வீட்டில் இருக்கிற கோபத்தை உங்கள் ஆஃபீஸில் காமிக்க முடியுமா? முடியாதுல்ல. ஒருத்தவங்க எவ்வளோ வேணால் தாங்கிப்பாங்கன்றதுக்காக அவங்கள கஷ்டப்படுத்திட்டே இருந்தோன்னு வையேன், அவங்க ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடுவாங்கப்பா. அப்போ உன்னால் அதை தாங்க முடியாது. எப்படியோ நீ அவனை விட்டு கொடுக்க மாட்ட. ஆனா நீ செய்யற சின்ன சின்ன விஷயமும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு அருணுக்கு புரியணும். புரிஞ்சுப்பான். நான் ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, நீ எங்கிட்டேருந்து கோவப்பட கற்றுக்கிட்டேன்னு சொன்ன மாதிரி நாளைக்கு மகிழ் உன்னை பார்த்து சொல்லிடக்கூடாதுப்பா. அதுவும் இல்லாமல் ஒரு ஃபேமிலின்னா இந்த சண்டை, சோகம், சந்தோஷம் இதெல்லாமே டெம்பரரி தான். ஆனால் அந்த ஃபேமிலி எப்போவுமே பர்மனெண்ட். அவங்க தான் கடைசி வரைக்கும் என்ன ஆனாலும் நம்ம கூடவே இருப்பாங்க. முக்கியமாக a man is nothing without his woman. உறவே என் உலகே, சிறிய கூட்டில் வாழும் பெரிய உலகே, அழகே நம் உறவே, உடைந்த மனதில் அன்பை சேர்க்கும் உறவே, மௌனமே என் உலகே, வந்தாயே என் குரலே, தாய்மடி சேரும் குழந்தை போல் சேர்ந்தேன் உன் மனதை, என் உலகே என் உறவே, மெய்யழகே நம் உறவே, இருள் சூழ்ந்த வாழ்வில் மீண்டும் ஒளித்த உறவே, என் உலகே என் உறவே, மெய்யழகே நம் உறவே, இருள் சூழ்ந்த வாழ்வில் மீண்டும் ஒளித்த உறவே. நம்ம எவ்வளவோ அட்வைஸ் பண்ணுறோம், ஆனால் நம்மளே அதை ஃபாலோ பண்ண மறந்துடுறோம்ல. உறவே என் உலகே, கூடவே தானே இருக்காங்க. இவங்ககிட்டயும் சின்ன சின்ன விஷயத்த சொல்லணும், பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்ககிட்ட தான் முக்கியமாக சொல்லணுன்றதையே மறந்துடுறோம். உடைந்த மனதில் அன்பை சேர்க்கும் சாரி. மௌனமே என் உலகே, வந்தாயே என் குரலே, தாய்மடி சேரும் குழந்தை போல் சேர்ந்தேன் உன் மனதை, என் உலகே என் உறவே, மெய்யழகே நம் உறவே, இருள் சூழ்ந்த வாழ்வில் மீண்டும் ஒளித்த உறவே. ப்ரோ, இந்த 2 சிக்கன் ரைஸு ஒரு தந்தூரி. ப்ரோ சாரி ப்ரோ, ஃபோன் உடஞ்சிருச்சு, ஆன் ஆக மாட்டேங்குது. ரூம்லேயே ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை ப்ரோ. சாரி, நானும் ட்ரை பண்ணேன் ப்ரோ. சாரி ப்ரோ, தப்பாக நினச்சிக்காதீங்க ப்ரோ. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல தலைவா. இந்தாங்க. தேங்க்யூ. என் உலகே என் உறவே, மெய்யழகே நம் உறவே, இருள் சூழ்ந்த வாழ்வில் மீண்டும் ஒளித்த உறவே, என் உலகே என் உறவே, மெய்யழகே நம் உறவே, இருள் சூழ்ந்த வாழ்வில் மீண்டும் ஒளித்த உறவே.